அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே என் வாழ்வியை ஊற்றும். எல்லாரும் சேர்ந்து அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே நீராளுகை செய்யோ வாரும் தூய ஆவியே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பிரசன்னத்தை நாங்கள் விரும்புகிறோம், அதை நாங்கள் விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து ஷவரன் தரவு நீரே எங்களை ஆளுகை செய்யும், எங்களை எல்லாரையும் ஆளுகை செய்யும். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை Yes Lord, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். பிரசன்னத்தினால நிரப்புங்க சுவாமி. வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆமென். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். சொல்லுங்க சொல்லுங்க. உம் வல்லமையால் everyone நீராளுகை சங்கரமதுனரந்தரம். ஆமாண்டவரே, இவ்வளவு நேரம் எங்க நடுவில் நீங்க அசைவாடி கொண்டிருந்ததற்காய், எங்களை நடத்தினதற்காய், எங்களோடு பேசினதற்காய், இடைப்பட்டதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் எங்கள் வாழ்க்கைக்கு நீர் ஒருவர் மட்டும் போதுமானவர். இந்த நிறைவு நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இதுல உங்க பிரசன்னத்தினால நிறைக்கப்பட்டவர்களாய், வார்த்தையினால நிரப்பப்பட்டவர்களாய், தேவனுடைய மகிமையினால நிரப்பப்பட்டவர்களாய் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல ஆவியானவர் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. எங்கள் ஆவியை ஆளுகை செய்யும், எங்கள் ஆத்துமாவை ஆளுகை செய்யும், எங்கள் சரீரத்தை நீர் ஆளுகை செய்யும். முற்று முடிய எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதி, சொல்லுங்க, முற்று முடிய எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியும் நீங்க ஆளுகை செய்யுங்க. சொல்லுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்க ராஜாதி ராஜா ஆளுகை செய்யுங்க. நீர் ஆளுகை செய்யும் பொழுது, உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுது அது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும்.
ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Father. Hallelujah. Hallelujah. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு காற்று எனக்காக மரித்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே, ஒரு ஏற்றுவது போல் என் நேசர் ஆமென். ஒரு தேவ மகிமை அப்படி இறங்கட்டும், தேவ பிரசன்னம் நிறைக்கட்டும். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார்.
மகிமைப்படுத்துகிறோம். பிரச்சனை எங்களை எல்லாரையும் ஆளுகை செய்யட்டும். உங்க கிருபை எங்களை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அந்த மகிமையின் மேகம் எங்கள் மீது நிழலிடட்டும். நாங்கள் போகிற இடங்களில, நாங்கள் வருகிற இடங்கள்ல உங்க கையளவு மேகம், இந்த கையளவு மேகம் எங்க மேல நிக்கட்டும் ராஜா. நாங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் துரத்தப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. ஒருவேளை இந்த உலகத்துக்கு நாங்கள் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லாய் நாங்கள் இருக்கலாம். ஆனால் எங்கள் தேவனுடைய அந்த கையளவு மேகம், நாங்கள் தேவனுடைய பார்வையிலே நாங்கள் விலையேற பெற்றவர்கள் ஆண்டவர். இன்றைக்கு எங்களை ஆகாது என்று எத்தனை பேர் தள்ளினாலும் எங்களை தேடி வந்தவர் நீர் ஒருவர் மட்டுமே. அந்த கிருபையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் நினைக்கிறோம். எத்தனை பேர் நம்மளை இவர்கள் ஆக மாட்டார்கள், சரி வர மாட்டார்கள், இவர்கள் வேண்டான்னு நம்மளை ஒதுக்குனாங்க. ஆனால் தெய்வம் நம்மளை ஒதுக்கவே இல்லை. ஆமென். தெய்வம் நம்மளை ஒதுக்கவே இல்லை. அவர் நம்மை அப்படியே விட்டு விடவில்லை. அவர் நம்மை தேடி வந்தார், நம்மை தேடி வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை தேடி வந்தார், என்னை தேடி வந்தவர். சொல்லுங்க, என்னை தேடி வந்தவர், என் மேல அன்பு வச்சவர். ஆமென். மகனானே நான், மகளானே மகனானே நான், மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கு உரிமையை சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். அப்பா ஆமென் என்றழைக்கு அந்த சொத்து, அந்த உரிமையை எனக்கு தந்தார். மீண்டும் ஒரு விஷயம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்றழைக்கு உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், என் பாவை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென். என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி ஆமென். பாடுங்க, பாடுங்க. என் வாழ்வை ஆமென். என்னை தேடி ஆமென். என் வாழ்வை ஆமென். சுகமானே நான், சுகமானே சுகமானே நான், சுகமானே இயேசு கிறிஸ்துவின் காயங்களால். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே, சுகமானே சுகமானே சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடி வந்தவர் என்ன கொடுத்தாரு? சுகத்தை கொடுத்தாரு, நல் வாழ்வை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவரை தேடி வந்தாலும் வாழ்வுதான், அவர் தேடி வந்தாலும் வாழ்வுதான், அவரை தேடி போனாலும் வாழ்வுதான், அவர் நம்மை தேடி வந்தாலும் வாழ்வுதான். சொல் கையை தட்டி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா,
ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் நம்மளை தேடி வந்து, நம்ம அவரை தேடினோமோ இல்லையோ, அவர் நம்மளை தேடி வந்ததுனால நமக்கு சுக வாழ்வு. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மளை சுகமா வச்சிருக்கிறாரா? சுகமா வச்சிருக்கிறாரா? என்னைக்கோ போக வேண்டிய நம்மளை இன்னைக்கும் வச்சிருக்கிறாருல்ல. நம்ம கூட பயணம் பண்ணவங்களாம் இல்லைல்ல, ஆமாவா இல்லையா? என் கூட பயணம் பண்ணாங்க, என் கூட படித்த பசங்களாம் இன்னைக்கு கொஞ்சம் பேர் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. எதுக்கு வச்சிருக்கிறாரு? அவன் கெட்டவன், நான் நல்லவன் தான் வச்சிருக்கிறாரு. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே அதுதான் கிருபை. சொல்லுங்க, அதுவே கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு பேர் என்னது? சொல்லுங்க, கிருபை. கிருபை, கிருபை. அடிச்சு சொல்லுங்க, கிருபை. ஆமென். அந்த கிருபை இல்லைன்னா நம்ம நிற்க முடியாது சார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை வயசோ அதை நீங்கள் இப்போ கொஞ்சம் மைண்டில் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த வயசு வரைக்கும் கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வயசுல மற்றவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க, ஆமாவா இல்லையா? ஒரு 50-60 வயசுலாம் இப்போ தாண்டின உடனே கம்பு ஊன ஆரம்பிச்சிடுறாங்க. 70 வயசுலேயும் கம்பு இல்லாமல் நடக்க வச்சிருக்கிறாரா? கம்பு இல்லாம தெம்பா நடக்க வச்சிருக்கிறாரா? அப்ப தெம்பா கையா தட்டுங்க. ஆமென். இப்ப சொல்லுங்க, எனக்கு கம்பு தேவையில்லை. சொல்லுங்க, எனக்கு கம்பு, இயேசுவின் தெம்பு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தெம்பு இருக்கிறதுனால நமக்கு கம்பு வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, அதுவே கிருபை. என் ஜீவியத்தின் பாடல் ஆனதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. கிருபையை கொண்டாடுங்க. ஆமென். உயர்த்தி வைத்தது, அதுதான் கிருபை, அவரே கிருபை. என் ஜீவியத்தின் பாடல் ஆனதே. ஆமென். அதுக்கு பேர் ஒண்ணே ஒண்ணு, என் பலன் கிடையாது. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் கிருபை. சொல்லுங்க, நான் இல்ல, பலன் இல்ல. டெய்லி நான் குடிக்கிற பால் இல்ல, பூஸ்டி இல்ல, அப்புறம் போன்விட்டா இல்ல, அப்புறம் வீவா இல்ல. எல்லாம் கிருபை. நம்ம வாழ்றது, ஆமா, அது என்ன மேஜர், நீ மைனர். பாடுவான். இப்ப நம்ம நிக்கிறது மாத்திரையில் இல்ல, அப்புறம் குடிக்கிற டானிக்ல இல்ல, ஊசியில இல்ல, அப்புறம் எல்லாமே கிருபை. ஹல்லேலூயா. நான் குடிக்கிற கூழ்ல இல்ல, கஞ்சிலையும் இல்ல, திங்கிற பிரியாணிலையும் இல்ல, எல்லாம் கிருபை. அப்ப என்னையா இன்னும் நல்லா இருக்கீங்களே, இன்னும் நல்லா இருக்கானே அப்படி நினைக்கிற போது சொல்லுங்க, நான் இல்ல, என் பலன் இல்ல, அப்புறம் இப்ப இந்த தாளந்து இல்லைங்கிறதுக்கு இடத்துல வேணா சாப்பாடு இல்லைன்னு போட்டுக்கோமா. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் சாப்பாடு இல்ல, எல்லாம் கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 கிருபை. பாடுங்க.
நான் இல்ல, என் பலன் இல்ல, என் சாப்பாடு இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் சாப்பாடு இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை, 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 கிருபை. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன். ஏன், ஏன் போராட்டங்கள் முடியல, ஆனாலும் ஏன், ஏன், ஏன் கேளுங்க. இன்னும் நான் அழியல, ஆனாலும் வாழ்கிறேன். ஏன், ஏன், ஏன் போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் இருக்கிறேனே. ஆமென். ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேட்டிங்களா பக்கத்தில்? எப்படி பிரதர் சிஸ்டர் கேளுங்க. ஏன் எப்படி, ஏன் எப்படின்னு கேளுங்க, கேளுங்க. ஏன் எப்படி, ஹல்லேலூயா. இப்போ ஏன் எப்படின்லாம் கேட்டிங்கல்ல, ஏன் எப்படின்னு கேட்டிங்களா? இப்போ அதுக்கு சேர்ந்து 1 2 3 4 கிருபை 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 கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் சாப்பாடு இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் சாப்பாடு இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 கிருபை. படிக்கல உயரல பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. நிற்கிறேன், நீ மூலமாகாமல இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேன். ஏன், ஏன், ஏன் படிக்கல உயரல, பட்டதாரியாக ஆனாலும் வாழ்கிறேனே. நிற்கிறேன், நீ மூலமாகாமல, ஆனாலும் நிற்கிறேன். ஏன், 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 ஏன் கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபை, கிருபை, கிருபை. ஆமென் ஆமென். 50 வயசு ஆனாலும் 50 வயசு ஆன மாதிரி இல்லை. ஆமாவா இல்லையா? சொல்லணும். அப்ப கேட்கணும், என்ன சார் 50 வயசு நீங்க எழுதும்போது, என்னது 50 வயசா? கிருபை சார். என்னது கிருபை? மெனிக்யூரு பெடிக்யூரு, அந்த கியூர் இந்த கியூர், எந்த கியூரும் பண்ணல சார், ஆனா அழகா இருக்கிறேனே கிருபை. ஆமென் சொல்லுங்க. கிருபை. மேக்கப் போடல, பியூட்டிஷியனும் வரல, பியூட்டிஷியனும் போகல, ஆமா, ஆனாலும் அழகா இருக்கிறேனே. ஏன், ஏன், ஏன்? ஆமென் சொல்லுங்க. அதுக்கு காரணம் என்ன? கிருபை. கிருபை. அந்த கிருபை இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கிருபை தான் நம்மை வாழ வைக்கிறது. நமக்கு அழகு தர்றது கிருபை தான். நமக்கு சுவாசமே கிருபை தான். நமக்கு உணவு கிருபை தான். நம்முடைய லப்பு டப்பு கிருபை தான். நம்முடைய படிப்பு கிருபை தான். என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் கிருபை இல்லைன்னா அங்கே ஒன்றும் இல்லை. என்னதான் ஞாபக சக்தி இருந்தாலும், கிளாஸ்ல டாப்பரா இருந்தாலும் கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஒன் மோர் டைம். ஹல்லேலூயா. எவ்வளோதான் இன்சுலின் போட்டாலும், எவ்வளோதான் மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டாலும், எவ்வளோதான் டாக்டர்கிட்ட போனாலும் மருந்து மாத்திரை நம்ம என்ன செய்யாது, வாழ வைக்காது. 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டாக்டர் சொன்னார், எங்கள் அப்பா பிழைக்க மாட்டேன், இதோட முடிச்சிருவார் அப்படின்ட்டு. சொல்லி 7 வருஷம் ஆகுது. கிருபை சார். கையை தட்டி கிருபை கிருபை கிருபை. இப்படி உங்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களெல்லாம் சொல்லியிருக்காங்களா? சில பேர் சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் நடக்காது சார், இதெல்லாம் அப்படி ஆக்கும் சார், இதெல்லாம் இப்படி ஆக்கும் சார்னு சொல்லி வச்சிருப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் சொல்லணும், அதை பார்த்து நீங்கள் சொல்லணும், கிருபை
கிருபை கிருபை கிருபை. ஒரு பாட்டு கொடுங்க. யார் வார்த்தையை நீ நம்புவாய், கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். கேளுங்க. யார் வார்த்தையை, பாட்டு தெரியுமா தெரியாதா? இப்ப பாடி தெரியல, எடுங்க. அவன் நான் நம்புவேன். அவங்க சொல்லுவாங்க, முடியாது சார், இது நடக்காது சார், இது வளராது சார், இது வராது சார். அவங்க ரிப்போர்ட்டை எல்லாம், மருத்துவரின் அறிக்கையெல்லாம் என்ன செய்கிறவர், மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். யார் யாரெல்லாம் இல்லை இது அப்படி இப்படி இப்படிலாம் எழுதினாங்களோ அதையெல்லாம் தலையெழுத்தையே மாத்துகிறவர். சொல்லுங்க, தலையெழுத்தையே மாத்துறவர். நான் எத்தனை நேரம் சொல்லியிருக்கோம், எனக்கும் ஆண்டவன் எழுதியிருக்கான் பாரு எழுத்து. நல்லாவாயா எழுதியிருக்காரு, கொஞ்சம் நல்லா தான் எழுதுனான்னு எத்தனை நேரம் கேட்டிருக்கோம். நான் சொல்றேன், உங்க தலையெழுத்து நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, உங்க தலையெழுத்து நல்லா இல்லைன்னு நீங்க நினைச்சாலும் சரி, இப்போ உங்க தலையெழுத்தை மாற்றுகிறவர் நம் நடுவில் இருக்கிறார். கையை தட்டி கையை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. இப்ப சில மனுஷர்கள் உங்ககிட்ட வந்து சவால் விட்டுருக்கலாம். இது தரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், ரைட்டா? இது உனக்கு நடக்காதுன்னு சொல்லியிருக்கலாம், இதை உனக்கு செய்ய விட மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். வாட் எவர் இட் மே பி. மனுஷங்க 1000 சொல்லட்டும், சொந்த பந்தம் 1000 சொல்லட்டும், ரிப்போர்ட் 1000 சொல்லட்டும், ஏன் சட்டமே என்னதுனாலும் சொல்லட்டும். ஆனால் நீங்களும் நானும் யார் வார்த்தையை நம்ப வேண்டும்? சொல்லுங்க, யார் வார்த்தையை நம்ப வேண்டும்? சத்தம் வரல. யார் வார்த்தையை நம்ப வேண்டும்? கர்த்தரின் வார்த்தையை, இயேசுவின் வார்த்தையை, அவர் எனக்கு சொன்ன வார்த்தையை, அவர் எனக்கு செய்து முடித்ததை நான் நம்புகிறபடியா நான் வாழ்வேன். நான் இதுவரை வாழ்கிறேன். சொல்லுங்க, நான் இதுவரை வாழ்கிறேன், நான் இன்னமும் வாழ்வேன், நான் இன்னமும் வாழ்வேன். யார் வார்த்தையை நீ நம்புவாய், கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். யார் வார்த்தையை நீ நம்புவாய், கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். சுகமானே நான் அவர் வார்த்தையால், நிரப்பப்பட்டே நான் அவர் வார்த்தையால், விடுதலையானே அவர் வார்த்தையால், வெற்றி எனக்கு அவர் வார்த்தையால். யார் வார்த்தையை நீ நம்புவாய், கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். யார் வார்த்தையை நீ நம்புவாய், கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். சுகமானே சொல்லுங்க. சுகமானே நான் அவர் வார்த்தையால், நிரப்பப்பட்டே அவர் வார்த்தையால், விடுதலையானே அவர் வார்த்தையால், வெற்றி எனக்கு அவர் வார்த்தையால். சுகமானே நான் அவர் வார்த்தையால், நிரப்பப்பட்டே அவர் வார்த்தையால், விடுதலையானே அவர் வார்த்தையால், வெற்றி அவர் வார்த்தையால். யார் வார்த்தையை நீ நம்பு, நான் நம்பு. பாருங்க பாருங்க. யார் வார்த்தையை நீ நம்புவாய், கர்த்தரின் வார்த்தையை. மீண்டும் சொல்லுங்க. யார் வார்த்தையை நீ நம்புவாய், கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். யார் வார்த்தையை நீ நம்புவாய், கர்த்தரின் இதை பாருங்க. சில பிள்ளைங்கள்ட்ட கேட்டா உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டா என்ன சொல்லும்? அம்மா பிடிக்கணுவாங்க, சில பேர் அப்பா பிடிக்கணுவாங்க, சில பேர் 2 பேரும் பிடிக்கணும், சில 2 பேரையும் பிடிக்காதுன்னுவாங்க. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் யார் வார்த்தையை நம்புறீங்க? அம்மா வார்த்தையை நம்புறீங்களா, அப்பா வார்த்தையை நம்புறீங்களா, கணவன் வார்த்தையை நம்புறீங்களா, மனைவி வார்த்தையை நம்புறீங்களா? அதுக்காக இப்போ நான் குடும்பத்தில் சண்டையை நான் மூட்டி விடலை. கணவன் சொன்னதை செய்வார், செய்யாமலும் போவார். மனைவி சொன்னதை செய்வாங்க, செய்யாமலும் போவாங்க. பிள்ளைகள் சொன்னதை செய்வாங்க, செய்யாமலும் போவாங்க. உறவினர்கள் சொன்னதை செய்வாங்க, செய்யாமலும் போவார்கள். ஆனால் நீங்கள் யார் வார்த்தையை நம்புகிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. ஒருபுறம் மனிதர்களுடைய வார்த்தை இருக்குது, ஒருபுறம் இயேசுவின் வார்த்தை இருக்குது, ஒருபுறம் சாத்தானின் வார்த்தை இருக்குது, ஒருபுறம் சிலுவையில் வென்ற இயேசுவின் வார்த்தை இருக்குது. யார் வார்த்தையை நீங்கள் நம்புவீர்கள்? ஹல்லேலூயா.
யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். அப்படி இங்கிலீஷ்ல போடுவோமா? Whose report will you believe? We shall believe the report of the Lord. For whose report will you believe? We shall believe the report of the Lord. திரும்பி அதே தான் ரிப்பீட் ஆகுதோ? ஓகே, இதுதான் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் சுகமாக்கப்பட்டேன். சொல்லுங்க, நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். என் ஆவியில, ஆத்துமாவில், சரீரத்தில் நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் வெற்றியை உடையவன். இன்னைக்கு மற்றவர்கள் சொல்றாங்க நான் தோற்று போனவன் என்று. ஆனால் தெய்வம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, தெய்வமும் என்னை பார்த்து சொல்றார் நான் வெற்றி பெற்றவன் என்று. ஆமை, நீங்களும் நானும் வெற்றி பெற்றவர்கள் என்று. இன்னைக்கு யாருடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிறீர்கள்? நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. நீங்கள் தலை கூனி குறுகி போனவர்கள் அல்ல. நீங்கள் துரத்தப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்றால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய ரிப்போர்ட் சொல்லுது, நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் வெற்றியை உடையவனா இருக்கிறேன். Amen. Hallelujah. His report says I am healed. His report says I am filled. His report says I am free. His report says victory. His report says I am healed. His report says I am filled. His report says I am free. His report says victory. யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் சொல்லுங்க, யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். அவர் வார்த்தையால் சுகமானே நான். அவர் வார்த்தையால் நிரப்பப்பட்டேன் நான். அவர் வார்த்தையால் விடுதலையானேன். அவர் வார்த்தையால் எனக்கு. அவர் வார்த்தையால் சுகமானே நான். அவர் வார்த்தையால் நிரப்பப்பட்டேன். வெற்றி எனக்கு அவர் வார்த்தையா. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு என் வார்த்தையை நீங்க நம்ப வேண்டாம். யார் வார்த்தையை? நம்மோட கர்த்தர் வார்த்தையை நம்புங்க. ஏன்னா அந்த வார்த்தையில விடுதலை உண்டு. அந்த வார்த்தையில சுகம் உண்டு. அந்த வார்த்தையில வாழ்வு உண்டு. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உட்கார்ந்து உங்க வார்த்தையிலே சுகம். உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே சுகம். உங்க வார்த்தையிலே மதுரம். உங்க வாழ்க்கையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம். உன் வார்த்தையிலே மதுரம். சொல்லு, உங்க வார்த்தையிலே சுகம். உங்க வார்த்தையிலே மதுரம். உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அவர் வார்த்தையிலே சந்தோஷம். உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி
மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, பாருங்க மீண்டும் ஒரு விஷயம், ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறி சொல்லுங்க, துக்கம் மாறிடும், என் கண்ணீர் மாறும், என் கண்ணீர் மாறிடும், என் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இப்ப கேளுங்க கேளுங்க, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தாங்களா? நம்ம ஒரு வருஷம்லாம் காத்திருக்க வேண்டாம். நம்ம வாயை திறக்கிறதுக்கு முன்னமே என்னோட இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் ஆண்டவரே ஒரு வார்த்தையை, உங்கள் வார்த்தையை கேட்குறதுக்கு, உங்கள் செயலை நான் செய்கிறதுக்கு இத்தனை வருஷம் நான் காத்திருக்கேன்னு நீங்கள் அப்படி பாடாதீங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே மாறிடும். அவர் சொல்லிட்டாருன்னா எல்லாமே நடக்கும். ஏன்னா 100க்கு அதிபதிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, தெய்வம் வந்து சுகமாக்குறதுக்கும் அவரால் முடியும். அதை விட அவர் வார்த்தையில் வல்லமை இருக்குது, சொன்னாலே நடக்கும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் நீ வீட்டுக்கு போ, அதனால தான் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் தைரியமாக போறாரு. இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா? அந்த இடத்துல நின்று அடம் பிடிச்சிருப்பாரு, முடியாத ஆண்டவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த உலகத்தை எல்லாத்தையும் எப்படி உண்டாக்குனாரு, வார்த்தையினால உண்டாக்குனார். வார்த்தையினால அன்னைக்கு உண்டாக்குனவருக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆமென், ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீங்க வர்றதை விட one word can do a miracle. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சமா யோசிச்சு பார்த்தீங்களா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த மலை ஏமா அடுத்தது சிக்னல் வரும் வரைக்கும் ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நோ ப்ராப்ளம். சரி, அப்புறம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? மழை அந்த சிருஷ்டிப்பை நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்றாரு. வெளிச்சம் உண்டாகுது. மலைகள் புல் பூண்டுகள்லாம் முளைக்கட்டும் அப்படின்றாரு. எத்தனை வகையான புல் பூண்டுகள்லாம் முளைச்சிது. சொன்னது ஒரு வார்த்தை, சொன்னது எத்தனை 1000 வருஷம் வரைக்கும் அவர் வார்த்தை உயிரோடு இருக்குது. இப்பவும் நடக்குதா இல்லையா? நீங்க நினைக்கிறீங்க தண்ணி ஊத்துறதுனால வளருதோ? சரி, நீங்க தண்ணி ஊத்துற இடத்துல அது வளருது, அப்படியே வச்சுப்போம். நீங்க தண்ணி ஊத்தாத இடத்துலலாம் அதுதான் எது? வார்த்தை. சொல்லுங்க, வார்த்தை. பக்கத்துல இருக்க தட்டி சொல்லுங்க, வார்த்தை, வார்த்தை. ஆமா, இப்பதான் வேகம் வருது. அடிக்க வேண்டிய அடியெல்லாம் இப்ப அடிச்சிடணும். வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தை தான் நம்மையும் மாற்றும், நமக்குள்ள இருக்கிற எல்லா சூழ்நிலைமையும் மாற்றும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைமைகளையும் மாற்ற போகிறது அந்த ஒரு வார்த்தை.
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்கு இருக்கணும். ஆமா, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றாரு, சொல்லிட்டு போறாரு அப்படின்னா அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்லுகிறது இது எல்லாருக்கும் புரியணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வார்த்தையை சில பேருக்கு சொன்னோம்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாங்க. புரிஞ்சிருச்சா? என்ன வார்த்தைன்னு புரிஞ்சிருச்சா? அந்த 3 வார்த்தை ஐன்னு வரும்போது கமான் கமான், அடுத்தது என்ன வரும்? அடுத்தது என்ன 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 ரொம்ப ஆவலா இருக்குல்ல, அப்புறம் அப்புறம் அந்த வார்த்தை வரும் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம், அந்த வார்த்தை வந்த உடனே எக்ஸைட்மெண்ட் எல்லாம் தீந்துருது. சரி, அந்த ஒரு வார்த்தை அவனுடைய ஆவல், அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுதுன்னா இன்னைக்கு அவருடைய வார்த்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை எல்லாம் அது சரி பண்ணும். பாடுவோமா? அப்படி பாடி நிறைவு செய்வோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் ஆமே, கூடாதது ஒன்றுமில்லை. என் இயேசுவால், என் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் ஆமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொத்தமானானே. குஷ்டரோகி ஆமென், குஷ்டரோகி சொஸ்தமானானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது
ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லையே, தேவனால் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் ஆண்டவரே, இந்த காலையிலிருந்து இதுவரையும், நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையிலும் உங்கள் பிரசன்னம், உங்கள் வழி நடத்துதல், அந்த மேகம் எங்களை நிரப்பினதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் கொண்டு நீர் பெரிய பெரிய காரியங்களை செய்ததற்காய் நன்றி. வந்தவர் யாரும் சும்மா போகக்கூடாது, எல்லாரையும் நீங்கள் நிரப்பி அனுப்புங்க, உங்கள் வார்த்தையினால் நிரப்பி அனுப்புங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you. God bless you.